முன்னொரு காலத்தில் யானை வடிவம் கொண்ட கயாசுரன் என்னும் ஒரு அசுரன் நான்முகனை நோக்கி தவம் செய்து அழியாத வலிமை பெற்று 3 உலகங்களையும் சுற்றித் திரிந்து தேவர்கள் முனிவர்கள் எல்லோருக்கும் துன்பம் செய்து வந்தான். எல்லோரும் சிவனிடத்தில் அடைக்கலம் புகுந்தனர். கயாசுரன் தான் பெற்ற வரங்கள் எல்லாம் சிவபெருமானின் முன் நில்லாது என்பதை மறவே மறந்தான். சிவபெருமான் கோயிலில் அடைக்கலம் புகுந்த அனைவரையும் கொன்று சிதைக்கும் கொடிய நோக்கத்துடன் யானையின் வடிவம் கொண்டு திருக்கோவிலின் முன்பு வந்து சீற்றத்துடன் நின்றான். சிவபெருமான் பார்ப்பவர்கள் கண்டு நடுங்கும் தோற்றத்துடன் கயாசுரன் முன்பு தோன்றினார். கயாசுரனுக்கு அழிவு நெருங்கியதால் சிவபெருமானுடன் போர் செய்வதற்காக துடித்து ஓடி வந்தார். சிவபெருமான் திருவடியால் உதைக்க கீழே விழுந்தான். அவ்வாறு விழுந்த கயாசுரனின் யானை தலையை ஒரு திருவடியாலும் தொடையை மற்றொரு திருவடியாலும் மிதித்துக் கொண்டு திருக்கைகளின் நகங்களால் தோலை உரித்தார். இதைக் கண்டு பார்வதி நடுங்கினார். சிவபெருமானின் பேரொளியால் அனைவரின் கண்களும் பார்வை இழந்தன. ஒளியின் கொடுமையை குறைக்க சிவபெருமான் யானை தோலை உடல் மேல் போர்த்திக் கொண்டார். கயாசுரன் அழிந்தது கண்டு மூவுலகும் பெருமகிழ்ச்சி அடைந்தது. சிவபெருமான் திருவருளை